ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பைரவா ப்ரொடிக்ஷன் சேனல். இத்துணை நாட்களாக எங்களது குழுவின் பரிந்துரை மற்ற எஸ்ட்ரோ சேனல்களின் வாயிலாக நேயர்களை வந்தடைந்தது. எங்கள் குழுவில் ஆஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் நேயர்களை நேரடியாக வந்து சேர புதிய சேனல் தொடங்கியுள்ளோம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களின் குழுவின் ப்ரிடிக்ஷன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக 12 ராசிகளும் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும். மேஷ ராசிகாரர்கள் எப்போதும் தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பார்கள். எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவார்கள். மேஷ ராசிகாரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகம். மேஷ ராசிகாரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்வில் சந்திக்கலாம். இந்த ராசியினருக்கு உடலில் பலதான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பார்கள். மற்றவர்கள் மேஷ ராசியினரை விரும்புவதற்கான சில காரணங்களை இங்கு பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் குறும்புத்தனமானவர்கள். இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள். குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல் குணம் கொண்டவர்கள். சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள். மேஷராசியினரின் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றியிருப்பவர்களை அனைத்து கவலையும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வார்கள். வரலாற்று கூறுப்படி செவ்வாயை போரின் கடவுள் என்று கூறுவார்கள். மேஷ ராசியினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவார்கள். பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவோரை சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள். மேஷ ராசியினர் எப்போதும் தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்கள். பொதுவாக மேஷ ராசியை ஆண் ராசி என்று கூறுவார்கள். இவர்களுக்கு காதல், ரொமன்ஸ் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படிதான் பழகுவார்கள். உதாரணமாக, பெண்களை தெய்வமாக மதிப்பது, அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது போன்றவற்றை பின்பற்றுவார்கள். மேஷ ராசியினர் பெண்களை ஒரு ராணி போல் நடத்துவார்கள். அவர்கள் பாசத்தை கூட ஒருவித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவார்கள். மேஷ ராசிக்காரர்கள் பல விஷயங்களின் அதிக ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக காதல் என்று வரும்போது அவர்களின் ஆர்வத்தை அடிச்சிக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள். அடுத்தவர்களுக்கு சட்டென்று எந்த உதவியும் செய்திட மாட்டார்கள். எது சரி எது தவறு என்று ஆராய்ந்த பிறகே உதவிகளை செய்வர். இது சில சமயங்களில் வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை என்றாலும் பல நேரங்களில் இது நன்மையை தரும். மேஷ ராசிக்காரர்கள் மிகவும் மன உறுதியானவர்கள், மிகுந்த சுயமரியாதை உடையவர்கள். மேலும் அவர்கள் எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்கியதில்லை. மேஷ ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம். அவர்கள் தங்களை நேசிப்பது போலவே பிறரையும் அதிக அளவு நேசிப்பார்கள். மேஷராசிக்காரர்கள் போட்டி என்று வந்தால் முதலில் நிற்பார்கள். எவ்வளவு கடினமான போட்டிகளாக இருந்தாலும் அதிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள். ஆகையால் அவர்களிடம் போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். அவர்களுக்கு விளையாட்டுத் திறன் இயற்கையாகவே அமைந்தது. வெற்றி பெறுவதே அவர்களின் குறிக்கோளாக இருக்கும். அவர்களின் போட்டித் திறன் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவர்களாக இருக்க அவர்களை தூண்டுகிறது. மேஷ ராசிகாரர்களுக்கு தன் குடும்பம்தான் முதலில், அதன்பின் தான் எல்லாம். எவ்வளவுதான் கோபக்காரர்களாக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வைத்திருப்பார்கள். மேஷராசியினர் தன் குடும்பத்தை இறுதி வரை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். மேஷராசிகாரர்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவர். அதேபோல தன் நகைச்சுவை எந்தச் செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பார்கள். எவரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பித்தவறி துரோகம் இழைத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் இருக்கும் பக்கம் திரும்பிக்கூட பார்க்க மாட்டார்கள். மேஷ ராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களின் கோபம்தான். தவற்றை உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள். எதிலும் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள். அப்படி முடிவெடுத்துவிட்டால் யார் வந்து சொன்னாலும் மாறமாட்டார்கள். அதன் விளைவுகளைப் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும். வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள். இவர்களின் மத்திய வயதுக்கு மேல், அதாவது 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளைச் செய்வார்கள். முன்கோபம்தான் இவர்களது பலவீனம். ஆனாலும் இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவருடன் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்லவிதமாக பழகுவார்கள். 1 மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது. இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும்.
இவர்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும். தானும் நன்றாக இருந்து தன்னைச் சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். மேஷராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருள்களை இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது. சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்லவிதமாக கை கொடுக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவை. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாகும். ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழிலாகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைந்திடும். மேஷராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் முருகன்தான். முருகனை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள். முருகனே இவர்களுக்கு கண்கண்ட தெய்வம். மேஷம் விருப்பங்கள், லாட்டரி, சூதாட்டங்களில் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். தவறு என்றாலும் இதன் மூலம் இவர்களுக்கு நல்ல லாபம் கிட்டும். இவற்றில் இவர்களுக்கு நல்ல வெற்றியும் கிட்டும். இந்த ராசிதாரர் எந்த பணியில் இறங்கினாலும் அதில் முழு கவனத்தையும் காட்டுவார். இவர்களுக்கு நடனத்திலும் ஆர்வம் இருக்கும். ஆலைகள், துணி, மரசாமான்கள், புத்தகத்துறையில் பணியாற்றினால் நலம். மேஷம் பண்பியல் தொகுப்பு. மேஷ ராசிக்காரர்கள் நேர்மையுடனும் கருணையுடனும் செயல்படுவார். முடியாததை முடித்துக் காட்டும் குணமுடையவர். எதையும் விரைவில் செய்து முடிப்பார். சுதந்திர மனப்பாங்கும் மற்றவர்களுக்கு எந்த இடையூறு அளிக்காதவராகவும் திகழ்வார். தனது லட்சியத்தை நேயாக்கி பயணிப்பார். தான் செய்யும் காரியத்தின் மீது சந்தேகம் கியாண்டவராகவும் இருப்பார். அன்பானவர், பெரியவர்களை மதிப்பவர் இவர். இதனால் இவரை எல்லாரும் விரும்புவர். இவர் எவருடனும் பணியாற்ற உகந்தவர். தலைவராக இருக்கவும் தகுதியானவர். இவர் யாருடைய ஆலோசனையையும் கேட்க மாட்டார். இவர்கள் எடுத்தெறிந்து பேசிவிடுவார். இவர்களுக்கு சூரியனின் ஆசி இருப்பதால் அதற்கான குணங்களும் இருக்கும். மேஷம் பலவீனம். இவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். தான தர்மத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள். பயந்த சுபாவமுடையவர்கள். இவ்வாகளுக்கு கேயாபம் எளிதில் வரும். எதையும் எளிதில் ஏற்றுக் கேளாதவர்கள். எப்பயாதும் யாருடனாவது சண்டை பேயாட்டு கேண்டே இருப்பார்கள். இதில் சிலருக்கு பியாராமை குணம் கேண்டவராகவும் எப்பயாதும் தனது தவறை ஒப்புக் கேளாதவராகவும் இருப்பார். இவர்கள் தாம்பத்திய விஷயத்தில் சஞ்சலம் கியாண்டவர்களாகவும் மூர்க்கத்தன்மையும் கியாண்டவர்களாக இருப்பர். மேஷம் வீடு குடும்பம். மேஷ ராசிக்காரர்கள் தங்களது குடும்பத்தினர் மீது அதிக பாசமும் ஆதரவும் கியாண்டவர்களாக இருப்பர். தனது குடும்பம், தனது உறவுகள், தனது சமுதாயம் என ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்வார்கள். தனது எண்ணம் பேயால வாழ்வார். மேஷ ராசிக்காரர்கள் தனது துணையின் மீது அளவுக்கதிகமான அன்பு வைத்திருப்பார். தனது குழந்தைகளை நண்பர்கள் பேயால பாவிப்பர். மேஷம் குணம். மேஷ ராசிக்காரர்கள் எண்ணற்ற நற்குணங்களை பெற்றிருப்பர். அமைதியானவர், ஒழுக்கமானவர், மனித நேயம் கியாண்டவராக இருப்பார். இரக்கம், மனித நேயம், உண்மையின் சியாரூபமாக திகழும் இவர். தர்மத்திலும் தலை சிறந்தவராக இருப்பார். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார். வாழ்க்கை பற்றிய தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழ்பவர். மேஷம் இல்லற வாழ்க்கை. மேஷ ராசியில் பிறந்த ஆண் மகன் தனது மனைவியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கேயாள விரும்புவான். தனது துணையின் மீது அதிகளவிலான பாசத்தை பேயாழிவான். இவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சிறிது பிரச்சனை ஏற்படும். தனது மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவர். ஆனால் அப்படி அமையப்பட்டால் மனைவி மீது அதிக சந்தேகம் கியாண்டவராகவும் மேஷராசிக்காரர் திகழ்வார். இதனால் இவர்களுக்குள் தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கும். மேஷம் கல்வி. மேஷம் ராசிக்காரர்கள் சாதாரண கல்வியையே தொடர்வர். கல்வி வாழ்க்கை இவர்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.